வணக்கம் அண்ட் வெல்கம் டு டெசர்ட் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கூடவே 4 வரமிளகா, 1 இன்ச்சு பட்டை, 4 லவங்கம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய் சேர்த்து மிதமான தீயில் ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த மசாலாவை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட செட்டிநாடு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாவை நம்ம சிக்கன், மட்டன், அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி எதுக்குனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம காளான் கிரேவி செய்யலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் அதில் மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கினதும் அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க செட்டிநாடு மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பாக்கெட் மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி அதிகம் சேர்க்க வேணாம். ஏன்னா காளான் வேகிறப்ப அதுலேருந்தே தண்ணி வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட சூப்பரான செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட டெசர்ட் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.